வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 30 வயதாகியும் திருமணம் ஆகவில்லையா? நான் சொல்ற பொருத்தம் மட்டும் பார்த்தால் போதும். இந்த பொருத்தத்தை வச்சு நீங்க திருமணம் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? சரி, ஆண் பெண் இருவருக்கும் ராசி அதிபதி லக்ன அதிபதி இருவரும் நண்பராக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் சமம் என்ற நிலையிலாவது இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் ஜென்ம பகையாக இருக்கக்கூடாது. ராசி அதிபதி அல்லது லக்ன அதிபதி இருவரில் ஒருவர் நண்பராக இருந்தால் கூட நல்லதுதான். உதாரணமா, ஆண் கன்னி லக்னம் ரிஷபராசி, பெண் மகர லக்னம் மீன ராசி. சரிங்களா? இதுல லக்ன அதிபதி நண்பர், சரிங்களா, ராசி அதிபதி பகைவராக இருக்கிறார். ஸோ இப்படி இருந்தால் கூட ஏதாவது ஒரு அதிபதி நண்பராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கலாம். சரிங்களா? நட்சத்திர பொருத்தம் தேவையில்லை என்று சொன்னாலும் கூட சில பேர் நட்சத்திர பொருத்தம் பார்க்குறாங்க. சரிங்களா? அதில் முக்கியமான பொருத்தம் மட்டும் நீங்கள் பார்க்கறது நல்லது. அதில் ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம் பார்க்க வேண்டும். மேலும் ராசி அதிபதி பொருத்தம் அல்லது ராசி பொருத்தம், இந்த 2 பொருத்தத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். சரிங்களா? தோஷ பொருத்தம் என்று வரும்பொழுது செவ்வாய் பகவான் 2, 4, 7, 8, 12 இருப்பது செவ்வாய் தோஷம். இதற்கு ஏற்றாற் போல நீங்கள் தோஷ பொருத்தம் பார்ப்பீர்கள். இதுலேயே நிறைய விதிவிலக்குகள்லாம் இருக்கு. ஒரு சில பேர் என்னதான் விதிவிலக்குகள் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் தான் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி இருக்கின்ற பட்சத்தில் லக்னத்திற்கு செவ்வாய் தோஷம் பொருந்தவில்லை என்றாலும் சந்திரனுக்கு செவ்வாய் தோஷம் பார்த்து அதை சேர்க்கலாம். சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம், இது 30 வயதை கடந்தவங்களுக்கு தான் இந்த தோஷ பொருத்தம் எக்ஸப்ஷன். சரிங்களா? அடுத்தது ராகு கேது தோஷம். ராகு கேது 1, 2, 7, 8, 12 இருப்பது ராகு கேது தோஷம். சரிங்களா? இதில் 12 ஒரு சில பேர் எக்ஸப்ஷனாக எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்படி இருக்கும்போது லக்னத்திற்கு ராகு கேது தோஷம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சந்திரனுக்கு, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1, 2, 7, 8, 12 ராகு கேது இருந்தால் நிச்சயமாக அந்த தோஷத்தை சேர்க்கலாம். அப்படி இல்லை என்றாலும் கூட ராகு கேது ஒரே வீட்டில் இருந்தாலும், அதாவது மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்த ஜாதகத்தையும் சேர்க்கலாம். சரிங்களா? இதில் வேற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் ஜாதகம் வச்சுக்கோம். சரிங்களா? ஆணுக்கு ராகு இருக்கிற இடத்துல பெண்ணுக்கு கேது இருப்பது. சரிங்களா? இப்படி இருக்கிறதும் தோஷ பொருத்தம் ஓகே தான். சரிங்களா? இதையும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே நண்பர்களே, இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிற பொருத்தங்கள்லாம் 30 வயது இல்லைன்னா 28 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த எக்ஸப்ஷன்லாம் எடுக்கலாம். சரிங்களா? இந்த பொருத்தம் இருந்தாலே போதும், ஓரளவுக்கு நிச்சயமாக மன வாழ்க்கை நன்றாக தான் இருக்கும். ஏன்னா 30 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி யாரும் அதிகமாக விவாகரத்து பண்ண போகிறது கிடையாது. அது ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ஸோ அதனால் நிச்சயமாக 28, 30 வயசுக்கு மேலே திருமணம் செய்கிறவங்க, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பொருத்தங்கள்லாம் பார்த்து மட்டும் நீங்கள் நிச்சயமாக திருமணம் செய்யலாம். வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பொருத்தம் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரீப்ளை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.